அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகின்றார், காலம் நிறைவேறின பொழுது என்று சொல்றார். இந்த வாக்கியத்தை நம்ம ஒரு நொடியில நம்ம வாசித்து முடிச்சிடும். அவர் சொல்றாரு, அந்த நேரம் வந்த உடனே ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகின்றார். இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் சுலபமாக படிக்கிறோம். ஆனால் நான் சொல்றேன், இதற்கு பின்னால ஆண்டவர் எப்படி செயல்படுகின்றார் என்ற ரகசியம் இந்த வசனத்திற்குள் அடங்கி இருக்கின்றது. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கூட எப்படி இடைபடுகின்றார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ளலாம். ஏன்னா ஆண்டவர் அவருடைய வார்த்தையில பவுல் சொல்றாரு, அந்த காலம் வந்த உடனே, சரியான நேரம் வந்த உடனே ஆண்டவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று சொல்றார். அப்படின்னா நம்மளுடைய வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரே ஒரு பக்கம்தான் இருக்கு. நீங்களும் நானும் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது மல்கியா புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். மல்கியா புஸ்தகத்தை வாசித்து 4 அதிகாரம் வாசித்து முடித்த உடனே ஒரு பக்கத்தை திருப்பணும்னு என்ன வந்துடுதுங்க, மத்தேயு சுவிசேஷம் வந்துடுது. நம்ம உடனே அதை தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆனால் இந்த மல்கியா புஸ்தகத்தின் கடைசி வசனத்திற்கும் மத்தேயு சுவிசேஷத்தின் முதல் வசனத்திற்கும் சுமார் 400 ஆண்டுகள் ஒரு இடைவேளை இருந்தது. இந்த 400 ஆண்டுகள் அது என்ன நடந்தது, அதற்கு ஏன் அப்படி தாமதமானது போல காணப்பட்டது என்று நாம் சற்று தியானிப்பது அவசியம். ஏன்னா நீங்கள் மல்கியா 4 அதிகாரத்தில் அந்த 5வது 6வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீங்கன்னா, மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தேவன் உரைக்கின்றார். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய பெரிதான அந்த பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு எலியாவை நான் ஒரு தீர்க்கதரிசியாக அனுப்புவேன் என்று ஆண்டவர் மல்கியா தீர்க்கதரிசியால அதை உரைக்கிறார். இப்போ யோசித்து பாருங்க, அந்த நாட்கள் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் சிறையிருப்பில் இருந்தாங்க. அவருடைய யூத தேசத்திலிருந்து தூர வசித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிறையிருப்பில் இருந்த நாட்களில், அவங்க கடினமான நாட்கள், இருள் நிறைந்த நாட்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் உரைத்த பொழுது எல்லா யூதருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஆண்டவர் ஏதோ ஒன்று நடக்க போகின்றது, ஏதோ ஒன்று செய்ய போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக எலியாவை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எலியா எங்கே என்று அவர்கள் ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அவள் ஒருவேளை அடுத்த வாரம் வந்துடலாம், எலியா வந்துடலான்னு யோசிச்சிருப்பாங்க. இல்லை அடுத்த மாதம் வந்துடுவார் என்று யோசிச்சிருப்பாங்க. இல்லை 1 வருடம் கழித்து போனோன்னா அடுத்த வருஷம் வந்துடுவார்னு சொல்லி இப்படி காலம் கடந்து போகின்றது. 1 வருடம் 2 வருடமாக மாறுகின்றது, 2 வருடம் 20 வருடமாக மாறுகின்றது, 20 வருடம் 100 வருடமாக மாறுகின்றது. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியின் வாயின் மூலமாக உரைத்த வார்த்தைகள் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த வார்த்தையின் நிறைவேறுதலை அவர்கள் காணவில்லை. 100 வருடம் கடந்து போகின்றது, ஒன்றும் நடக்கலை. 200 வருடம் கடந்து போகின்றது, ஒன்றும் நடக்கல. 300 வருடங்கள், அப்படின்னா ஒரு 2-3 தலைமுறைகள் கடந்து போறாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேறுதலை அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். 400 ஆண்டுகள் கடந்த பின்புதான் ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையின் நிறைவேறுதலை நாம் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷத்தில். இப்போ யோசித்து பாருங்களேன், அந்த 400 வருடங்கள் இருந்த யூதர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக வாக்கு பண்ணின அந்த வார்த்தையை அவர்கள் எதிர்பார்ப்போடு கூட விசுவாசித்து கொண்டிருந்தாங்க, தலைமுறை தலைமுறையாக. இங்கே தான் நம்ம அநேகருக்கு சற்று கொஞ்சம் கடினம். ஏன்னா ஆண்டவர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்போ நிறைவேறும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அதை நம்பிக்கையோடு கூட எதிர்பார்ப்பது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய கடமை.